வணக்கம்ங்க. வாழ்க்கையில நாம பண்ணிட்டு இருக்க தப்பு நம்மளோட முடிஞ்சு போறது கிடையாதுங்க. நம்மளால எதிரில வர நபருக்கும் பிரச்சனை. எதனால அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வண்டி, டூ வீலர் ஓட்டிட்டு போகும்போதும் சரி, பெரிய வண்டிகள் ஓட்டிட்டு போகும்போதும் சரி, எதுனாலும் ஓட்டிட்டு போகும்போது ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் தயவு பண்ணி மொபைல் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டாதீங்க. நான் சும்மா வண்டியில போயிட்டு இருக்கும்போதுங்க, எனக்கு ஆப்போசிட்ல யாராவது கடந்தோ என் பக்கத்துல யாராவது கடந்து போனாலோ, வண்டி போகும்போது வண்டியில டிரைவ் பண்ணிட்டு போகும்போது இப்படி ஃபோன் பேசிட்டு போனாங்கன்னா நான் நிறுத்தி டிரைவ் பண்ணும்போது மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. நான் இறங்கி சொல்லிட்டு போயிருக்கேங்க. நம்ம எவ்வளோ டென்ஷன்ல இருப்போம், இல்ல ஒரு சந்தோஷமான மனநிலையில இருப்போம், இல்ல ஒரு எமர்ஜென்சில போயிருப்போம். அந்த நேரத்துல கால் வரும்போது நம்மளுடைய கவனம் எல்லாம் நம்மளுடைய போன்ல தான் இருக்கும். ஆப்போசிட்ல என்ன வருது ஏது வருது நம்ம கவனிக்க தவறிடுவோம். ஏன்னா நம்மளுடைய கவனம் ஃபுல்லா அந்த போன்ல பேசுற நபர் கூட தான் இருக்கும். அவங்களுக்குள்ள 1008 விஷயங்கள் இருக்கும். அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு வண்டி ஓட்டும் போது ஓட்டுற அவங்களுக்கும் பிரச்சனை, எதிரில வர வண்டியில வர நபர்களுக்கும் பிரச்சனை. ஸோ தயவு செய்து சொல்றேன், வண்டி ஓட்டும் போது யாருமே, பெண்கள் ஆண்கள் யாரா இருந்தாலும், என்ன ஒரு முக்கியமான விஷயமா இருந்தா கூட நீங்க வண்டி ஓட்டும்போது தயவு பண்ணி போன் யூஸ் பண்ணாதீங்க, பேசாதீங்க. உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்துல நம்மளுக்கு கால் வரும், இந்த நேரத்துல வராது அப்படின்னு ஓரளவுக்கு நம்மளுக்கு கெஸ் பண்ண தெரியுங்க. அப்படி கால் வந்துச்சு, எமர்ஜென்சி கால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கணும் அப்படின்னாக்கா வண்டியை ஓரம் கட்டி 2 நிமிஷம் 4 நிமிஷம் இருந்து பேசிட்டு போங்க. தயவு செய்து வண்டியை டிரைவ் பண்ணிட்டே இருக்கும்போது போன் யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி நிறைய பேர் நிறைய பேசியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த அவேர்னஸ் நம்ம கிட்ட கிடையாதுங்களே. இப்படின்றதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருங்க. போனா திரும்ப வருமா யோசிச்சு பாருங்க. ஸோ வண்டி ஓட்டும்போது தயவு செய்து மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. டேக் கேர்.